வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெல்லி வெர்சஸ் லக்னோ மோதிய போட்டியில் நடந்த சம்பவம். சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசமாக்கிய ரிஷப் பண்ட், தாறுமாறாக எகிரிய ரன் ரேட். அதாவது IPL 2024 ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் தொடரில் இன்றைய தினம் லக்னோ மற்றும் டெல்லி அணிகள் மோதியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற லக்னோ அணியானது பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய லக்னோ அணியை அதிரடியாக விளையாட முயற்சித்து குவிண்டன் டி காக் 19 ரன்களில் அவுட் ஆக்கிய கலீல் அகமது அவர்கள் அடுத்ததாக வந்த தேவ்நாத் படிக்கலையும் 3 ரன்களில் வெளியே நோக்கி அனுப்பினார். இருப்பினும் எதிர்புறம் கேப்டன் KL ராகுல் வழக்கத்திற்கு மாறாக அதிரடியாக விளையாடி அசத்தினார். ஆனால் இந்த பக்கம் மார்க் ஸ்டோனிஸ் 8 ரன்களில் அவுட் ஆக்கிய குல்தீப் யாதவ் அடுத்ததாக வந்த அதிரடி வீரர் நிக்கோலஸ் பூரனையும் தம்முடைய மாயாஜால சொல்லலால் கிளீன் போல்ட் ஆக்கி கோல்டன் டக் அவுட் ஆக்கினார். போதாக்குறைக்கு அடுத்த சில ஓவர்களில் மறுபுறம் அதிரடியாக விளையாடும் கேப்டன் KL ராகுலும் 39 ரன்களில் குல்தீப் சொல்லலில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். அப்போது வந்த தீபக் ஹிட்டா 10 ரன்களும் குருணால் பாண்டியா 3 ரன்களில் அவுட் ஆகி லக்னோவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்தார்கள். இதனால் 94 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகள் என சரிந்த லக்னோ அணியானது 130 ரன்களை தொடுமா என்று அந்த அணி ரசிகர்கள் கவலையடைந்தார்கள். ஆனால் அப்போது எதிர்புறம் தில்லாக விளையாடிய இளம் வீரர் ஆயுஷ் பத்தோனி அவர்கள் டெல்லிக்கு தொல்லையை கொடுக்கும் ரன்களை எடுத்தார். அவருடன் அடுத்ததாக வந்த அர்ஷத் அவர்கள் பதற்றமடையாமல் சிங்கிள்களை எடுத்து ஸ்ட்ரைக்கை மாற்றினார். அதனை பயன்படுத்தி விக்கெட்டை விடாமல் தொடர்ந்து அசத்தலாக விளையாடிய ஆயுஷ் பத்தோனி அவர்கள் நேரம் செல்ல அதிரடியாகவும் செயல்பட்டு அரை சதம் அடித்தார். அந்த வகையில் கடைசி வரை அவுட் ஆகாமல் அசத்திய அவர் 5 பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் 55 ரன்களை குவித்து நல்ல பினிஷிங்கையும் கொடுத்தார். அவருடன் அர்ஷத் கான் 20 ரன்கள் எடுத்ததால் 20 ஓவரில் லக்னோ அணியானது 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்களையும் எடுத்தது. மறுபுறம் கடைசி நேரத்தில் சுமாராக பந்து வீசிய டெல்லி சார்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் கலீல் அகமது 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். முன்னதாக IPL தொடரில் 160 ரன்கள் அடித்த போட்டியில் லக்னோ அணி ஒரு முறை கூட தோல்வியை சந்திக்கவில்லை. ஆனால் இன்றைய தினம் தோல்வியை சந்தித்து உள்ளது. அதே போல் அடுத்ததாக பேட்டிங்கில் களமிறங்கிய டெல்லி அணியில் அதிரடியாக விளையாடி இந்த போட்டியை எளிதாக வெற்றி பெற்றுள்ளார்கள். தற்போது டெல்லி அணியின் இந்த வெற்றி என்பது மறைமுகமாக CSKவுக்கு உதவியுள்ளது. புள்ளிப்பட்டியலில் CSKவுக்கு மேலே உள்ள அணிகள் தோற்றால்தான் CSK அணியின் பிளே ஆஃபிற்கான எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போலதான் தற்போது புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ள டெல்லி அணியிடம் 7வது இடத்தில் இருக்கும் லக்னோ அணி தோற்றதால் தற்போது லக்னோ அணியின் ரன் ரேட் ஆனது சரிந்து 4வது இடத்திற்கும் வந்து உள்ளது. இதனால் CSK அணி தற்போது 3வது இடத்திற்கும் சென்று உள்ளது. இது CSK அணிக்கு கூடுதல் சாதகமாகவும் அமைந்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.